குட் மார்னிங். ராத்திரி பூரா தூங்கலையா என்ன? வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பார்க்க டயர்டா இருக்க. ஓ எப்பா என் பேக். ஐயோ, ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி பூரா வேலை பார்த்தோன்னு இந்த உலகத்துக்கே காட்ட விரும்புறியா என்ன? வேலை பார்த்த மாதிரி நடிக்கிற பழக்கம் உனக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நீ ஃப்ளோர் பிளானையே மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டியே. இது பார்க்க ஒன்றும் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்லையேப்பா. நான் நல்லா பண்ணியிருக்கேன். தேவையில்லாம மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க. வளராத. இது நல்லாவா இருக்கு? இந்த மாதிரி டிசைனை தான் கிளைண்ட் விரும்புகிறாங்க. இந்த டிசைனே நல்லா இல்லையா? எங்கேருந்து தான் வராருன்னு தெரியல இவர். சரி, போய் நல்லா தூங்கு. உனக்கு 2 மணிக்கு மீட்டிங் வந்துரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எதுக்கு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்? என்ன கேள்வி இது? நீ தானே டிசைனர், நீ தான் போய் மீட் பண்ணி ஆகணும். என் வேலையிலேருந்து எனக்கு ரெஸ்ட் கொடுங்கப்பா. 2 நாளா நான் வீட்டுக்கே போகல. மிஸ்டர் லீ, ஆபீஸ்ல சிகரெட் பிடிச்சா மத்தவங்களுக்கு பாதிப்பாகணும் சொன்னல? இங்க பாருமா, சிகரெட் பிடிச்சா என் உடம்பு கூட தான் கெடுதல் ஏற்படும். அது தெரியாதா? உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்திருக்காங்களா? யாரு? யாராவது பழைய ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன் ஃப்ரெண்டா? யார் அது? எனக்கு எப்படி அது தெரியும்? எத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். டைரக்டரியில் பார்த்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்கு. ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். குட் டு see you. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கேன். நீங்க நீங்க யாரு? என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர்ல யாங் சியான். அப்ப நம்ம ஜாங்னவங்கள இருந்தோம். அதான் அந்த மியூசிக் ஸ்டூடெண்ட். யாங் ஷியான். யாங் ஷியான். ஆமா 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 ஆமா. ஜாங் யூங். அது அந்த எதுக்காக நீங்க வந்த? நீ என்ன மறந்துட்டியா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் ஆள் வேற மாறிட்ட. நானும் அப்படி மாறலையே. ஆனா உனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுல்ல. எங்க இருக்க? கேப்படாங். கல்யாணம் ஆயிருச்சா? 3 வருஷமாச்சு. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டாக்டர். டாக்டர். எதுல ஒரு எக்ஸ்பர்ட்? விட்டா மொத்த பயோடேட்டாவையும் கேட்ப போல. இது ப்ளூ பிரிண்ட்ல. இந்த வேலையை உன்னால எப்ப ஆரம்பிக்க முடியும்? என்ன வேலை? என்ன வேலையா? நான் எது கொண்டு பார்க்க வர போறேன்? நீ வீடு கட்டுற வேலை தானே பாக்குற. அப்ப எனக்கு ஒண்ணு கட்டி கொடு. என்னால இதை பண்ண முடியாது. ஐ மீன் ஐ காண்ட். ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணதில்லை. நல்ல விஷயம். அப்ப என் வீட்ல இருந்து ஆரம்பி. என்னால் பண்ண முடியாது. நான் ஒரு ரெஃபரன்ஸ் தரேன், அவங்ககிட்ட கேளு, அவன் நல்லா பண்ணி கொடுப்பான். அவன் என்னை விட பெட்டரான ஆர்கிடெக்ட். அதை விட அவன் என்னை விட சூப்பராக வேலை பார்ப்பான். ஏன்? உனக்கு பணத்தை பத்தி கவலையா இருக்கா? விஷயம் அது இல்லை. அப்ப பண்ணிடு. என்னால் பண்ண முடியாதுமா. இது கம்பெனியோட ரூலு. அதனால தான் நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். நீ கொஞ்சம் இங்கே பாரு. இது கம்பெனியோட சிஇஓ, இது கம்பெனியோட மேனேஜர், அதுக்கப்புறம் வரானே இவன் தான் எம்ப்ளாயி. அவன் ஒரு சேலரிமேன். இந்த எம்ப்ளாயால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கம்பெனியை அவனை வேலையை விட்டு தூக்கிடும். என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னை எப்படிப்பா வேலையை விட்டு தூக்க முடியும்? மிஸ்டர் லீ, இது உங்களோட முதல் ப்ராஜெக்ட். நல்ல மனசார வேலை செய்யுங்க. இப்ப நீ ஆரம்பிச்சா விண்டருக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடலாம். ஒரு வேலை பண்ண நீ வேணா இப்பவே வீட்டை வந்து ஒரு பாத்துறேன். கேள்வி இருக்கு. எதுக்காக நீ இதை கட்ட நினைக்கிற? என்ன சொல்ல வர? உங்களை மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு எங்கே வேணாலும் வீடு வாங்க முடியும். எதனால் இங்கே வீடு கட்டணும்னு நினைக்கிற? அதை நான் தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். அது புரியுது. உன் ஹஸ்பண்ட் கிட்ட பணம் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் வீடு கட்ட முடியுது. இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது சூப்பர் ஐடியா. அந்த ஜேஜு பிளேஸ் இருக்கே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஏரியா. நீ ரொம்ப அழகா பேசுற. என்கிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. பரவாயில்ல, ஆனா வீட்டை அழகா கட்டி கொடுத்துரு. பண்ண இஷ்டம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு என்ன வேற ஆளுங்க கிடைக்கவே மாட்டாங்க. நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்தாங்க கீ. இந்தாங்க, இதையும் வாங்கிக்கோங்க. நீ ஏன் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு நீ நினைக்கிற? இல்லை, விஷயம் அது இல்லை. நான் உங்களுக்காக வீடு கட்டுறதா இருந்தா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆ, அப்படின்னா நீ என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? ரொம்ப ஆவலா இருக்க போல. உனக்கே நல்லா தெரியும், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனௌன்சர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா என்னால ஆக முடியல. அப்புறம் வேற என்ன பண்றது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீ நீ இப்பவும் அதே ஜாங்னூங்ல தான் இருக்கியா? ஆஹா, அங்கதான் இருக்கேன். உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு பசங்க இல்ல. ஏன்? அது நான் இது வரைக்கும் அத பத்தி யோசிக்கவே இல்லை. இது என் அப்பாவுடைய வீடு. அவர் இங்க வந்த உடனே 2 பேரும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். இந்த காரணம் போதும்ல. எல்லாம் பாழடைஞ்சு போயிருக்கு. இதோட ஃப்ரேம் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். உன் வீடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அம்மா, இது எப்படி ஆச்சு? யாராவது வேலை பார்த்தாங்களா? ஓ, இதுவா? ஆக்சுவலி அப்பா சில ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுக்குள்ள பாதியிலே அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பல இருந்தே வீடு இந்த நிலைமையில தான் இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா, இந்த மொத்த வீட்டையும் இடிச்சு தள்ளிட்டு புதுசா ஒரு வீடு கட்டணும். நீ என்ன நினைக்கிற? இது இன்னும் அப்படியே தான் இருக்கா? அப்பா என்ன இந்த இடத்துல நிக்க வச்சுதான் ஹைட்டை மெஷர் பண்ணுவாரு. அப்ப நான் எவ்வளவு குட்டியா இருந்திருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை பண்ணது கூட என்னுடைய அப்பா தான். அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். இந்த தர காயறதுக்கு முன்னாடியே நான் இதுல கால் எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் வளர்ந்துட்டேன். இந்த ஸ்பேஸை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த டிசைனையே உருவாக்கியிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ள இந்த இடத்துல சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம மாற்ற போறோம். அப்புறம் உங்களோட லிவிங் ரூம் இதோ இந்த இடத்துல வரும். இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாக்ஸி ஷேப்பான வீடு. லேண்ட்ஸ்கேப்ல இந்த மாதிரி தான் நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க ஓகே சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸை நம்ம டிவைடிங் பண்ணோம்னா எல்லாமே மாடர்ன் டிசைனா இருக்கே, ட்ரெடிஷனல் எதுவும் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாரு, இந்த டிசைன்லாம் எனக்கு பிடிக்கல. நான் தான் சொல்லிட்டேன்ல. எதுக்கு யோசனையை மாத்த முயற்சி பண்ற? ஆக்சுவலி நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ கட்டிருக்கிற டை வினோதமா இருக்கு. டை உங்களுக்கு என்னோட டை பிடிக்கல? அப்ப என்னோட டிசைன்
இந்த டை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா நல்ல டை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீ முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட. ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. முதல்ல காலேஜ்ல மிஸ்டர் லீ எப்படி இருந்தாரு? நான் அதை என்னன்னு சொல்றது, கொஞ்சம் கூட பாப்புலரா இருக்க மாட்டான், முக்கியமா கேர்ள்ஸ்க்கு நடுவுல. அவர் இப்பவும் இப்படிதான். உண்மையாவா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? ஆ, அது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ எப்படி மீட் பண்ணீங்க? அது ஏன்னா உங்க ரெண்டு பேரோட கோர்சஸும் வேற வேற, அதான். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பிளைண்ட் டேட்ல மீட் பண்ணீங்களா? ஓ, இது வரைக்கும் இவன் இதை பத்தி சொன்னதே இல்லையா? காலேஜ்ல இவன் என் பின்னாடி பயங்கரமா சுத்திட்டு இருந்தான் தெரியுமா? என்னம்மா இப்போ நீ புது கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க? நம்ம கேபிட்டல் சிட்டியான சோல்ல இருந்து இன்னைக்கான பாடத்தை நாம ஆரம்பிக்கலாம். அங்கதான் நாம சாப்பிடுறோம், குடிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம், இப்படி எல்லாத்தையும் இங்க தான் பண்றோம். ஆனா நம்ம சிட்டியை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமா என்ன? இது ரொம்ப பெரிய சிட்டி. நான் இந்த சிட்டியை பத்தி ஒரு மேப் உருவாக்கி இருக்கேன். இந்த பீப்பர் சத்தம் எங்க இருந்து வருது? கிளாஸ் நடக்குது, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. சரி, ஓகே. தயவு செஞ்சு எல்லாரும் போர்டை காணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோ நான் இங்கிருந்து பஸ் 38 பிடிச்சி இப்படி போய் இதோ இங்கிருந்து டேர்ன் எடுப்பேன். அப்புறம் நேரா இதோ இந்த இடத்துக்கு வந்து சேருவேன். அப்புறம் அங்கிருந்து நான் பஸ் 143 பிடிப்பேன். அப்படியே நேரா போயிட்டு இந்த இடத்துல டேர்ன் எடுப்பேன், இங்க வருவேன் கரெக்டா இந்த இடத்துக்கு. சரி, ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்து உங்க ஸ்கூலுக்கு போறதுக்கான மேப்பை வரைஞ்சு காட்டுங்க. நீங்க செச்சோடாங்ல இருக்கியா? ஆமா, நான் இங்க தான் இருக்கேன். சரி, போக்வாங் டாங் எங்க இருக்குன்னு சொல்லு. போக்வாங் டாங் அது சோல்ல இருக்கு. ஆஹா, அதெல்லாம் அந்த பக்கம் கிடையாது. நதிக்கு இந்த பக்கம் ஏதோ வடக்கு பக்கமா இருக்கு. இது கூட தெரியாதா? இல்ல ஹார்ன் ரிவர் நார்த்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீ ஜாங்னுங்லியா இருக்க? ஆஹா, அங்க யாரோட சமாதி இருக்கு தெரியுமா? கிங் ஜாங்ஜோவோடது இல்ல, கிங் ஜோங் ஜோங் தான். ஜோங்யா क्यों? அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் உங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும், புரியுதா? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அங்க அக்கம் பக்கம் கொஞ்சம் சுத்தி பாருங்க. அங்க நிறைய இடங்கள் இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும். நீங்க அந்த பக்கம் நடந்து போகும்போது அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த முறை அது எல்லாத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் போட்டோஸ் எடுங்க. நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற இடங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிருந்து தான் நம்ம ஆர்கிடெக்சர் வேலை ஆரம்பிக்குது, சரியா? புரிஞ்சுதா? ஜீவா, நீ எனக்கு லஞ்ச் வாங்கி கொடு. நீ என்ன எனக்கு பணம் கொடுத்து வச்சிருக்க என்ன? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுன்ற. நீ சீனியர்ப்பா, ஜூனியருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படியா? இது யாரு உன்கிட்ட சொன்னது? டியூஷன் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஜியோக், ஓ சியோன், ஓ அப்படியா? இன்னும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். காலேஜ் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குல்ல? தெரிஞ்சதை சொன்னேன். பிடிச்சிருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, உன்னை நான் லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன். டேக் கேர். பாய். ஓகே ஓகே. பார்க்குக்கு வந்துரு. ஹேய், நிஜமா யார் அது? அவ மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, ரேடியோ கிளப்ல. நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஆர்கிடெக்ட் கோர்ஸ் படிச்சுட்டு வேற இடத்துல வேலை பாக்குறாங்க. புரியுதா உனக்கு? அவ கேட்காமலே சாப்பாடு வாங்கி தர, நான் கேட்டா வாங்கி கொடுக்க முடியாது. வாய மூடுறியா? அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வந்து ஃப்ளோர் மாடல் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவோம் என்ன? அப்ப சாப்பாடு வாங்கி தரியா? அட, உங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் போட மாட்டாங்களடா? எப்ப கேட்டாலும் சாப்பாடு வாங்கி தான் சொல்லிட்டு இருக்க.
செக்மேன், ஆ பாவ்லே. ஸ்கூல்ல இருந்து வரியா? ஆ அந்த பொண்ணு தெரியுமா? ஆ இல்லை, எங்கே போயிட்டுருக்க? லைப்ரரி போயிட்டு இருக்கேன், வேற எங்க போவேன்? சரி வா வா. உன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஒரே கிளாஸ் 2வது வருஷம் படிக்கிறது ரொம்ப கடுப்பு தெரியுமா? எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நீ பொண்ணு எதுவும் கிடைச்சாலா? இல்லைப்பா, ஏன்டா வெறுப்பேத்துற? ஹேய், நீ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே. காலேஜ்ல இருந்து கூட எந்த பொண்ணு கூட சுத்தலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது? ஹாய். யாரா இவ? இந்த சின்ன பொண்ணு தெரியுமா? அவ சின்ன பொண்ணுலாம் கிடையாது, அவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அவ ஸ்கூல் பொண்ணுடா. 2வது வருஷம் ஒரே கிளாஸ்ல படிச்சா எனக்கு காலேஜ் பொண்ணா கிடைப்பா சொல்லு? டேய் பைத்தியமே. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும், உன் தலைமுடி ஏன்டா நீ இப்படி வச்சிருக்க? காலேஜ் தானே படிக்கிற, ஸ்கூல் இல்லைல்ல? அப்படியா? ம், இந்தா டேட்டுக்கு போகும்போது இது யூஸ் பண்ணிக்கோண்ணா. என்னடா இது? எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? இதை பிடி. இதோ இந்த மாதிரி இதை நல்லா ஷேக் பண்ணும், அப்புறம் ஃபோம் வெளியே வரும். அப்புறம் இதை தலைமுடியில் இப்படி தடவி பாரு. இந்த மாதிரி முடிய பின்னாடி இழுத்து விடணும். என்ன? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், நீயும் ட்ரை பண்ணி பாருடா. நல்ல ஹேர் ஸ்டைல் இருந்தால் தான் பொண்ணுங்க கிட்ட வந்து பேசுவாளுங்க. டேய் என்ன? என்னடா பேசுற? இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு. டச். மா, ஆ நிறைய பொருள் ஃப்ரிட்ஜில் கெட்டு போயிருக்கேம்மா, ஏன் தூக்கி போடாம இருக்கீங்க? வாயை மூடுறியா? இங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா, நான் கிளம்பணும். ஆ பெருசா வேலை இருக்கும் வேலை. இந்த ஃபிலிம் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேனே. நேரம் பார்த்து காலம் வருதே. எறும்பு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தெரியும்ல, நீ ஆர்கிடெக்சர் கிளாஸ்க்கு வரவன் தானே? நீ ஃபர்ஸ்ட் இயரா? ஆர்கிடெக்சர் தான் மேஜரா? ஆமா. நீங்க ரொம்ப வருஷமா இருக்கியா? எத்தனை வருஷமா இருக்க? நான் பிறந்ததே இந்த ஊர்ல தான். அப்ப இது உன் சொந்த ஊர் தானா? அப்படின்னா உனக்கு இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. நான் இந்த ஊருக்கு இப்பதான் புதுசா ஷிஃப்ட் ஆயிருக்கேன். அட வேற ஒன்றும் இல்லை, இந்த வீடு பூட்டியே இருக்குல்ல அதான். ஏன்? ஏன்னா எனக்கு சரியா தெரியல ஏன் மூடி இருக்குன்னு. மிஸ் மிஸ் யாரோட வீடுனே தெரியல. இது தப்புங்க. வா, அட மிஸ், எவ்வளோ அழகா இருக்கு.
தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி பொருள்லாம் தொடக்கூடாது. டென்ஷன் ஆகாத. நான் கிளாக்குக்கு கீ தான் கொடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க. நீ உட்காரு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பை த வே, மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எதுக்காக எங்கள் காலேஜ்க்கு வந்தீங்க? அட, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஜேவுக்கு என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் தான் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் தான் சொன்னானா? ஒரு விஷயம் சொல்லவா? ஆர்கிடெக்ட் எனக்கு மேஜரும் இல்லை, இந்த ஊரை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அது உனக்கு மேஜர், இந்த ஊரை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால நாம ஏன் ஹோம்ஒர்க்கை சேர்ந்து செய்யக்கூடாது? கரெக்டாக வரும்ல? ஆனால் இது எப்படி கரெக்டாக வரும் மிஸ்? என்னை மரியாதையை கூப்பிடுறது முதல்ல நிறுத்த. நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு தான். ஓகே மிஸ். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேச. நான் அப்படித்தானே பேசிட்டு இருக்கேன். உன்னாலையும் பேச முடியும். எஸ், அஃப்கோர்ஸ். சரி, முயற்சி பண்ணு. நான் முயற்சி பண்ணுறேன் மிஸ். அதான் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணுறேனே மிஸ். இதோ பண்ணுறேனே. இப்பவே பண்ணு. மிஸ், நான் பண்ணிக்கிட்டு தானே மிஸ் இருக்கேன். அப்புறம் நான் இன்னும் பண்ணுறேன். சரி வாங்க, இந்த தடவை நாம உங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடலாம். உங்க வீட்டில இருந்து ரொம்ப தூரம் உள்ள இடம் எதுன்னு சொல்லுங்க. சரி, தூரத்துக்கும் ஆர்கிடெக்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? மாமா, இதை கொஞ்சம் துவைச்சு கொடுங்களேன். இப்ப எப்படி துவைக்க முடியும்? வேற ட்ரெஸ் ஏதாவது போட்டுட்டு போ. மா, இதை தான் நான் போடணும். ப்ளீஸ்மா, துவைச்சு கொடுங்க. துவைச்சு கொடுங்களேன் மா, சீக்கிரம். நான் துவைக்க மாட்டேன். இங்கிருந்து 42வது ஸ்டாப் தான் கேப்படாங். ரொம்ப தூரம்ப்பா. சின்ன வயசுல இருந்தே இந்த இடம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? ஒரு வழியா அது இன்னைக்கு நிறைவேற போகுது. கேப்படாங். கேபுடோங். இது ஒரு மிசைல் பேர் மாதிரி இருக்கு. இல்ல, அது டேப்படாங் தான் சொல்லுவாங்க. இல்லையா? சோல் பெரிய ஊர்ல பில்டிங்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஆமா, உன்னுடைய ஹோம் டவுன் எது? ஜேஜுடோ. ஓ, ஜெஜுடோவா? நீ இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கியா? இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப நல்ல இடமாமே. அங்க இருந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரிய வரும். ஆனா நான் எப்பவும் சோல்ல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். சோல் ஒன்றும் அவ்வளோ நல்ல ஊர்லாம் இல்லை. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. இங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்குஜுங்டாங் கூட நல்லா தான் இருக்கு. உன்னுடைய பேரண்ட்ஸ் இப்போ கூட அங்கே தான் இருக்காங்களா இல்லை? என் அப்பா மட்டும் இருக்காரு. என் அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் இங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். ஐம் சாரி. நீ எதுக்கு இப்ப சாரி சொல்ற? எங்க அம்மா உன்னால இறந்தாங்களா என்ன? நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அப்பா தவறிட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா அப்பா எனக்கு புரியல. அதானே, ஏன்னா அப்ப என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. சரிதான். பாட்டு கேட்குறியா? 이제
없다고 휑한 웃음으로 내 어깨 இந்த பாட்டை யார் பாடினது? ஜேர்ன்ராம் உனக்கு தெரியாதா என்ன? எட்யூட் ஆஃப் மெமரி நல்ல சாங்ல. ஓ, வேணும்னா கேட்டு தெரியும். நிஜமாவா? வேணும்னா கேட்டுட்டு அப்புறமா கொடு. 이제 말할 수 있는 건 너의 슬픈 눈빛이 나의 마음을 아프게 하는 것 எனக்கு இது சரியா தெரியல. ஆனா எனக்கு இந்த டிசைனும் சரியா புரிய மாட்டேங்குது. இந்த டிசைன்ல உனக்கு என்ன புரியலன்னு தெளிவா சொல்லு. ஆ, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது ஃபெமிலியர் இல்லாத மாதிரி தோணுது. அது எப்படி ஃபெமிலியரா இருக்கும்? இது புதுசு. ஒருவேளை நாம இத பெருசு பண்ணிட்டா, ஒருவேளை இது சின்னதா இருக்கிறதுனால இந்த வீடு பிடிக்கலையோ என்னமோ. என்ன கேட்டா இத உடைக்கிறதுக்கு பதிலா இத நல்லா பெருசாக்கிடலாம்ல. உடைக்காம எப்படி பெருசாக்க முடியாது? சின்ன வீடாச்சே. உனக்கு அது தெரியாதா? ரெனோவேஷன். ரெனோவேஷன் பண்றதா இருந்தா எதுக்காக என்கிட்ட வரணும்? இதனால பணம் மிச்சமாகுமா? தயவு செஞ்சு இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அட, பணம் செலவு பண்றது நான் தானே. இந்த வீட்டை எப்படி பெருசாக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை பண்ணலாம். முன்னாடி இருக்கிற இந்த போர்ஷனை அப்படியே இழுத்து பெருசாக்கிடலாம். அப்புறம் இந்த பக்கம் இந்த ரூமை கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். அப்புறம் நம்ம கிச்சனை இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால நம்மளோட ஃப்ரண்ட் யார்டு ரொம்ப பெருசாகிடும். இது இன்னொரு லிவிங் ரூம் மாதிரி ரெடி ஆயிரும். எப்படி இருக்கு? இது உனக்கு ஃபெமிலியர் தானே? எனக்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. இதை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கிளைண்ட்டுக்கு பிடிச்சா ஓகே தான். மே ஐ ஹெல்ப் யூ? அது வந்து நான் இங்க டை பார்க்க தான் வந்தேன். மேம் இதை கொஞ்சம் பாருங்க. இது எங்களோட புது கலெக்ஷன் தான். ஹாய், நான் இங்க இருக்கேன். நம்ம டிஸ்கஷனுக்கு உதவியா இருக்கணும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அட, எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் உட்காரு. நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? இந்த இடத்துல ஒயின் சூப்பரா இருக்குமா? சரி, கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடும். அதாவது நீங்க டிசைன் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும். அதெல்லாம் போகட்டும். நீ யாரையாவது டேட் பண்றியா? நான் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா? சரி, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும்? பிரிட்டி a நைஸ் கேர்ள். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 10 பொண்ணுங்களை பத்தி நீ யோசிச்சு பாரு. அதுல ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ண. அவ தான் உனக்கு பிரிட்டியா தெரியவா. அது சரி. ஆனா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்குமா? என்ன பண்றீங்க நீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி தான். நல்லா காலவாரி வருவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சீஃப். சீஃப், நான் ப்ளூ பிரிண்ட் அங்க போய் கொடுக்க சொல்லி அப்பயே சொல்லிட்டேன். ஆனா அவன் கொண்டு போய் கொடுக்கலன்னா நான் என்ன சீஃப் பண்றது? இருங்க, நான் போய் பார்க்கறேன். சரி, ஒன்னு சொல்லு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன? நிஜமாவா? எப்ப கல்யாணம்? ஒன்று இந்த இயரோட எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில்.
ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா நாங்க ஏதாவது பெரிய சிட்டிக்கு போலான்னு இருக்கோம். அங்க போய் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுவேன். அவர் அவரோட வேலையை பார்ப்பாரு. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது உண்மைதான். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? உன்னை பத்தி தான் நாங்க 2 பேரும் பேசிட்டு என்ன இருந்தோம். பத்தியா? நீ ரொம்ப ரொம்ப லக்கின்னு. ஆ, அந்த அழகான பொண்ணு யாருன்னா அது நான் தான். நான் சொல்றது கரெக்டா? என்ன நிஜமாவா? நீங்க 2 பேரும் கல்யாணம் படிக்க போறீங்களா? எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நீ இருக்கியே, உனக்கு இவ்ளோ அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க விஷயத்தை பத்தி எங்க ஆபீஸ்ல கூட யாருக்கும் தெரியாது. இது ரொம்ப சீக்ரெட். எங்களை பத்தி உங்ககிட்ட சொல்றதால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சோம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வை இவர் காலேஜ்ல மீட் பண்ணாராம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். யார் அது? எனக்கு அவள தெரியுமா? ஆ, ம், யாருன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு. ஆ ஆ, சொல்லுங்க. நீங்க சொல்வீங்களா அவ கேவலமானவனு? எந்த மாதிரி நேரத்துல டையா? இது இப்ப தேவைப்படாது. ஆனா நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது இதை போட்டுக்கிட்டு தான் வரணும். நிஜமாதான் இது உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும். ஆக்சுவலி இதுவே எனக்கு வீடு மாதிரி தான் தோணுது. அது வந்து அப்பா நான் சொன்னதுக்காக நீங்க எதுக்கு வீட்டை ரெனோவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இதை யாரும் கிட்ட சொன்னது? நான் உங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. அது ஏன்னா நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ அங்க வந்து நிம்மதியா வாழலாம் இல்லையா? அப்புறம் இன்னொன்று, அங்க பியானோ வைக்கவும் ஒரு நல்ல இடம் வேணும். பியானோவா? ஞாபகம் இருக்கா நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது பியானோ இல்லாம நீ ரொம்பவே கஷ்டப்பட்டமா? ஆனா நான் இப்ப அதெல்லாம் வாசிக்கிறது இல்ல. நீ எதுக்காகமா உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ற? போதும்பா, விடுறீங்களா? அப்ப அந்த ஃபிளாட் முழுக்க ஒரே ரூம் தானா? நம்ம எங்க சாப்பிடுறது, எங்க தங்குறது, எங்க தூங்குறது? கொஞ்சம் பெரிய வீடா பாருங்க. என் ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்ட் வில்லேஜ்ல நிறைய பெரிய வீடெல்லாம் இருக்கான். அது மட்டும் இல்லாம என் காலேஜ் பக்கத்துல கூட. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம். நம்ம பேசுனதுக்கு அப்புறமா திரும்பவும் எதுக்கு அதையே பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு என்னால அதான் முடியும். அதான் அப்பா சொன்னார்ல அவர் ஹெல்ப் பண்றேன்னு. ஏன் நீங்க இந்த விஷயத்துல இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கீங்க? இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா? என்னால இதை பண்ண முடியல. அடடா, உன்னோட வீடு ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. எனக்கும் இந்த மாதிரி டிசைன்ல ஒரு வீடு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோம்பேறி. வீடு காருன்னு உன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான்ப்பா தேவை. இதுதான் உன்னோட புது கம்ப்யூட்டர்ல? இது பென்டிஎம் 1 GB. 1 GB? ஆ 1000 MB. உன் வாழ்க்கை முடிஞ்சா கூட இந்த கம்ப்யூட்டரோட லைஃபை முடியவே முடியாதுப்பா. அண்ணா இது என்னண்ணா? அதை எடுக்காத. இதெல்லாம் ஒரு விஷயமா? ரொம்ப ஈஸிப்பா. முதல்ல பொண்ணுக்கு நிறைய தண்ணி வாங்கி கொடுத்து மப்பு நல்லா ஏற்றி விட்டுரு. அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு பெட்டுக்கு வந்துடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை. இந்த மாதிரிலாம் பொறுக்கி பசங்க தான் பண்ணுவாங்க. வாய மூடுறியா? மூடிட்டு சாப்பிட மட்டும் செய்யணும் என்ன? உன்னோட கிளப் எப்படி இருக்க? ஏன்? சும்மாதான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். உனக்கு தான் தெரியுமே, சிஎன் கூட அந்த கிளப்ல தான் இருக்கா. எந்த சியும்? அதான் அந்த ஆர்கிடெக்சர் கிளாஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காளே 101ன்னு, அவ்வளோதான் சொன்னேன். அது சரி, அந்த பொண்ணா?
அவ அழகான பொண்ணுப்பா. ம் அப்படியா? ம் நான் இது வரைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணதே இல்லை. பார்க்கறதுக்கு மோசமாலாம் தெரிய மாட்டாப்பா. பொண்ணுங்க செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் மேக்கப் போட ஆரம்பிப்பாளுங்க. அப்போ பார்க்கணுமே ரொம்ப சூப்பராக இருப்பாளுங்க. பார்க்கவே நல்லா இருப்பாளுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஏன் நான் பேசிட்டு இருக்கேனே புரியல. அப்படின்னா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட அவன் கிளப்ல இருப்பான்ல, அவன் அங்கே வேலை பார்க்குறானா? அவளுக்கு கண்டிப்பாக நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏய், என்ன? ஆ, எல்லா சிப்ஸையும் நீயே சாப்பிட்டு தீத்துறாதானே, உன் வயிறு வெடிச்சிட போகுது. ஆ ம் நீ எதுக்காக இங்க வந்த? அது வந்து கீயை மறந்துட்டு போயிட்டேம்மா. போ, உள்ள பேக்ல தான் இருக்கும், எடுத்துக்கோ. ஓகேம்மா, தேங்க்யூ. சரி, ஏதாவது சாப்பிட்டியா? போகும்போது சூப் குடிச்சிட்டு போ. ம் நீ பக்கத்து வீட்ல தானே இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஸ்டாக் வந்ததும் உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இங்க பாரு, என் கடை முன்னாடி உட்காந்து என் கொஞ்சம் நேரத்தை help பண்ணு. வீணாக்காத. போ, நிறைய வேலை இருக்கு எனக்கு. ம், நீ நேரா வீட்டுக்கு தான் போகணும். ஹலோ. நீ நல்லாவே வளர்ந்துட்டப்பா. இல்லை இல்லை. ஏய், போ, முதல்ல வீட்டுக்கு போ, சீக்கிரம். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். ஏய், முதல்ல இடத்த ரொம்ப காலி பண்ணு. பண்ணாத. நான் எவ்வளவு நான் நேரம் சொல்றேன்? கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. எப்ப பாரு சங்கமே நான் உதவி உதவி பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா யார் உனக்கு கடைக்கெல்லாம் வீட்டுக்கு வச்சிருக்கா? போறியா? கிளம்பு. ஆமா. ஏன் இந்த மாதிரி பண்ற? எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. நீங்க என்ன பண்ற? நானா சில திங்ஸ் வாங்குறதுக்காக வந்தேன். ரொம்ப வெயிட்டா இருக்கு, பிடி. ஓகே. இந்த மாதிரி பேசாத. நீ சாப்பிட்டுட்டியா? ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிற. இல்ல, இன்னும் எதுவுமே சாப்பிடல. எதுவும் சாப்பிடல. அப்படின்னா ஓகே. எனக்கு தனியா சாப்பிட சுத்தமா பிடிக்காது. எவ்வளவு நேரம் தான் இங்கே ஏன் உட்கார்ந்து இப்படி பேசுற? முதல்ல பண்ற? கிளம்பு, இடத்த காலி பண்ணு. நீ மீட் சூப் சாப்பிடுவியா? ஆ, என்ன மீட் சூப் பிடிக்காதுன்னு சொல்ற? ச்சே, ஓவரா சீன் போடுற. இங்க பாரு, எனக்கு பிடிக்கலனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? டடா! ஓ, நான் வீக்கெண்ட்ல வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். நல்லா பெருக்கி வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன். இனிமே இது என்னுடைய வீடு. நான் இங்க ஃப்ளவர்ஸ் கூட வச்சிருக்கேன் பாரு. ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கியா? என்ன ஃப்ளவர்ஸ்? தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? நான் சொல்ல மாட்டேன். ஆ, நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். இப்போ நான் நடுவில் ஒரு நாள் ஜீவோ கூட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆ, சூப்பர் வீடு தெரியுமா? நீ அங்க எப்போவாது போயிருக்கியா? இல்ல, போனதில்ல. நான் எதுக்கு அங்க போகணும்? சரி, அதை விடு. நீ அந்த கிளப்ல ரொம்ப பாப்புலராமே. ஆமா, உண்மைதான். அப்படின்னா உனக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. இப்ப வரைக்கும் யாரும் இல்ல. சரிங்க பாரு, நீ போய் கொஞ்சம் மண்ணு கொண்டு வா போ. ஆ, சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? எனக்கு யாரும் கிடையாதுப்பா. அப்புறம் எதுக்கு நீ என்ன கேக்குற? சொல்லப்போனா ஜீவுக்கு ரொம்ப பாப்புலர் தெரியுமா? கிளப்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் ஏன் அவ்வளோ பாப்புலர் கிளப்ல? ஏன்னா அவன் பார்க்க அழகா இருக்கான், உயரமா இருக்கான், அப்புறம் பணக்காரன். அப்புறம் ஆர்கிடெக்சர் தான் அவன் மேஜர். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்பவே கூல். ஆனா நானும் தான் ஆர்கிடெக்ட் படிக்கிறேன். ஆமா, உண்மைதான். இல்ல, சும்மா தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. உனக்கு அந்த ஜெய்வோக்க பிடிக்குமா என்ன? ஓ, அதனால தான் நீ என் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியா? ஏன் எனக்கு அவனை பிடிக்க கூடாதா? எனக்கு பிடிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம எனக்கு இதுல சான்ஸே கிடைக்க போறதில்ல.
நீ காலேஜில் குடிக்க கற்றுக்கிட்டியா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிப்பா இருக்கா? யார், ஃப்ளரியா? நல்லா இருக்கா. ஃப்ளரியா? அதுதான் அவளோட பேரா? 2 பொண்ணுங்க இருக்காளுங்க. அவளுங்க என் மூளையை போட்டு கசிக்கிட்டே இருக்காளுங்க. அதனாலே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், ஃப்ளரி அப்புறம் ஃபேஸ்ன்னு. நீ வேணா ஃபேஸை மீட் பண்ணுறியா? எனக்கு வேணாம்ப்பா. ஸ்கூல் பொண்ணுங்களான கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வேணாம். அட அவன் 9th கிரேடுப்பா. இங்க பாரு, எனக்கு ஒருத்தரை நல்லாவே தெரியும். பொண்ணா? இல்ல, பையன். அது வந்து அவன் ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். அவன் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டானா? அட இல்லப்பா, விஷயம் அது கிடையாது. அது இப்போ அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. உனக்கு புரியுதுல்ல? ம். அவங்க ஹோம்ஒர்க்லாம் ஒன்று தான் பண்ணுறாங்களாம். ஃபேமிலியை பற்றிலாம் நிறைய பேசிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. இவங்க ஏன் பேசி இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லு. என்ன நீ உளறிட்டே இருக்க? அட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் தெரியாது. சுத்தமா அவங்க 2 பேருக்கும் தெரியாது. இப்போ நீ உன்னை பத்தி தானே சொல்லிட்டு இருக்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அது என்னன்னா, காலேஜ்ல ஒரு பையன் இருக்கான். நான் அவனை பத்தி தான் அட பேசுறேன். ஏன்டா நீ இவ்ளோ பயந்து சாவுற? என்கிட்ட நீ போய் சொல்லி என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, அது இருக்கட்டும். யார் அந்த பொண்ணு? நீ முதல்ல இதை சாப்பிடு. யாங் சியூன். யாங் சியூன் பேர் ரொம்ப நல்லா இருக்கே. என் மனசு அப்படியே தொடுதுடா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. முதல்ல நீ ட்ரிங்க்ஸை வாங்கிக்கோ. அப்புறம் அவன் வீட்டில் போய் நில்லு. அங்கே பாட்டில் ஓப்பன் பண்ணு. ஒரு சிப்பை எடுத்துட்டு அவளை கூப்பிடு. நான் உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு. ஃபோனை கட் பண்ணணுமா? ஆமாம், ஃபோனை கட் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் மனசில் ஒரு நெருப்பு பற்றிக்கும் பாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு யோசிப்பா. அப்புறம் நேராக வீட்டில் இருந்து அவளே வெளியே வந்துடுவா. அப்போ தான் நீ உன் பாட்டிலை வீசி அதை உடைக்கணும். பாட்டில் எறிகிறத பார்த்து அவள் பயந்துருவா. முதல்ல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து பயப்பட தான் செய்வா. அப்புறம் என்ன இவன் லூஸ் மாதிரி பண்ணுறான்னு நினச்சி அவள் யோசிக்க தான் செய்வா. அவள் முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீ ஒரு செகண்ட் யோசிக்கணும். அடுத்த செகண்ட் நீ அவகிட்ட முன்னாடி போய் சட்டுன்னு நின்றுணும். ரொம்ப பக்கத்துல போகணுமா? ஆமாம், பக்கமாக போகணும். அப்புறம் அவள் கொஞ்சமாக பயந்துட்டு அப்படியே பின்னாடி நகர பாப்பா. அப்புறம் அவள் பின்னாடி இருக்க செவுத்துல போய் சாஞ்சிக்கிட்டு நிற்பா. என்ன அப்போ நீக்கு என்ன பண்ணும்? அவள் முன்னாடி போய் செவுத்துல நேராக அரையணும். பார்த்தனா அவள் மொத்தமாக பயந்து போய் நிற்பா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்பா. நீ அப்போ கோவத்தில் முன்னாடி போய் அப்புறம் நீ எதுவுமே சொல்லாமல் நேராக திரும்பி வந்துட்டே இருக்கணும். நீ வரத அவள் பாப்பா, ஆனால் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ மட்டும் திரும்பி பார்த்தோன்னு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்படின்னு அதை சொல்லக்கூடாதா? ஏன் அப்படி? என்னாச்சு? ரொம்ப ரூடா தெரியுதா? அப்படின்னா சரி, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். நீ உனக்கு அவளை பிடிக்குன்னு சொல்லு. நீ என் கூட இருக்க ஆசைப்படுறியான்னு கேளு. ஆனா என்னால எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? என்கிட்ட தான் வீடு கூட இல்லையே. டேய் பைத்தியம், நீ நிஜமாவே லவ் பண்றியா இல்லையா? அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? சொல்லு. இங்க பாரு, நீ இந்த மாதிரி டயலாக் பேசினாலே போதும்டா. தேங்க்யூ பாஃப்லே, தேங்க்யூ. நீ தான்ப்பா என் உண்மையான நண்பன். புரியுது என்ன வீடு. நீ பெரிய லைட்டன் நான் ஒத்துக்கிறேன். என்ன போய் என்ஜாய் பண்ணு. கண்டிப்பா நீ என்ன மறக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் ஆச்சு. மனசார சொல்றேன்டா, அவ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன், அவ ரொம்ப அழகா இருப்பா. புரியுது. என்ன பண்ற? கத்தாத. கத்தாத. வேண்டாம், கத்தாதடா. சொன்ன கேளு. கொஞ்சம் அமைதியா எங்க போற? ரைட்ல கத்தாதடா. யாராவது முடிச்சு பார்த்தானா பிரச்சனை ஆயிருந்தா சொன்ன கேளு. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இங்க இருந்து வேண்டாம். என்ன ஆளு? நிலுப்பா, போகாத. இப்போ தானே சொன்ன. போ.
இப்படி பண்றதெல்லாம் ஏதாவது வித்தியாசமா தெரியும்னு நினைச்சேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக பேசாத. ப்ளூ பிரிண்ட்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரியே எல்லாம் இருக்குன்னு நினச்சா முடியுமா சொல்லு? எனக்கு அது தெரியும். ஆனா நான் யோசிச்சதை விட இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. இல்லை, இது பெரிய ரூம் தான். 3600 feet வைடர், புரியுதா? அப்புறம் அப்படியே இந்த இடத்துல விண்டோவை திறந்து வச்சுட்டு இங்கே ஒரு சோஃபாவை போட்டு உட்காந்து பாரு. எனக்கு காத்து அப்படி- 3600 சுத்தமா புரியவே இல்ல. அப்புறம் விண்டோ ரொம்ப சின்னதா இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொண்டு போக முடியாதா? ஆமா, அப்படியே போய் கடலுக்குள்ள விழுந்து சாவு. இங்க பாரு, ம்? நான் ரூஃபை விட்டுட்டேன், ஆனா அந்த சீலிங் இருக்கே அதை நல்லா ஹைட் ஆக்கியிருக்கேன், புரியுதா? அதனால இந்த இடத்துல சீலிங் மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும். பார்த்தல, புரியுதா? என்ன என்ன நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து அப்ரூவ் பண்ணதே நீ தான். இது எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியாது, சரியா? ஹே ரிலாக்ஸ். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன சொன்ன? நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. இல்ல நீ சொன்ன. நான் அப்படிலாம் சொல்லல. நான் தான் சொல்றல நான் சொன்னேன். அப்படிலாம் அந்த சொல்லலங்கறல. வருஷத்துல முதல் ஸ்னோஃபால் ஏற்படும் போது நீ வந்து என்கிட்ட சொன்ன இந்த ஞாபகம் மாதிரிலாம் இருக்கு. குழந்தை தரமா பேசுனீனா இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், புரியுதா? என்ன நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற? நியாயமா நான் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். இரு ஒரு செகண்ட் இரு. ம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இது பார்க்க பெருசா தெரிஞ்சது. இப்ப நான் வளர்ந்துட்டேன், இது எனக்கு சின்னதா தெரியுது. இப்பெல்லாம் உனக்கு எல்லா விஷயமும் சின்னதாக தான் தெரியுது. ஏன்னா நீ ரொம்ப வளர்ந்துட்ட. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். ஆமாமா, நீ எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா தான் இருக்க. ஏய் போது நிறுத்துறியா? எல்லா வாட்டியும் நீ ஜெயிக்க ஆசைப்படுற. சரி ஓகே. இப்போ நீ எந்த விஷயத்துல ஆவலா இருக்க? எனக்கு ஒண்ணு சொல்லு. அந்த மோசமான பொண்ணு நான் தானே? என்ன? உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த மோசமான பொண்ணு நான் தானே? அட என்ன, நான் எப்படி உன்னை பத்தி அப்படி சொல்லியிருப்பேன்? நீ மாட்டுக்கு ஏதோ தெரியாம உளறிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நீ சொல்லும்போதே அந்த பொண்ணு நானா தான் இருக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப வினோதமா இருக்குல்ல? சரி, நீ அந்த பொண்ணா இருக்கணும். உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கே, ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கு. மாம். இல்ல மாம், அது இவனோட சஜஷன் மாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன். அட எப்படிம்மா தப்பாகும்? அங்க மற்றவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் வேலை அப்படிதானே போயிட்டு இருக்கு. இங்க பாருங்கம்மா, எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். கடையை வேணா நீங்க வித்துக்கோங்க, இல்ல வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? யாராவது அம்மா கிட்ட போய் இப்படி பேசுவாங்களா? அம்மா கடை வச்சிருக்க இடத்துல ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. நீ ஸ்டேட்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா தனியா ஊர்ல இருப்பாங்களா? வேற வழி இல்லையே. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா நீ அவங்கள பாத்துக்க வேண்டாமா? என்னால் அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இதனால தான் ஆம்பளை பிள்ளைங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? சரி, நான் என்ன பண்றது சொல்லு. அவங்க கூட கிராமத்துல போய் இருக்கவா? அங்கேயே இருந்து வயசாகி அப்படியே செத்து போயிடவா? நான் அவங்கள நினைச்சு கவலைப்பட்டேன், அவ்வளோதான். ஆனா நீ எதுக்காக கவலைப்படுற? அடிக்கடி நீ அவங்கள போய் பார்த்தா அவங்களுக்கு தனியா இருக்கிற உணர்வு ஏற்படாதல்ல? நான் இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட 10 பைசா கூட இல்லாம இருக்கேன், தெரியுமா? எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ தனியா இருக்க, அதனால இதெல்லாம் உன்னால ஈஸியா சொல்ல முடியுது, புரியுதா? அது உனக்கு எப்படி தெரியும் நான் தனியா இருக்கிறது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லது, நீ தனியாவே போ. அட நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. என் கையை விடு. நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். நீ கோவமா இருக்கியா? உனக்கு எக்ஸ்பிரஷனை படிக்க தெரியுமா என்ன? நான் தனியா இருக்கேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச?
ஏன்னா உன் வீட்டு டிசைனிங்கை பண்ணும்போது உன் ஹஸ்பண்டோட பேரை நீ மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நீ தனியாக இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். இதெல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நான் ஆரம்பத்துல சொன்ன எல்லா விஷயமும் போய் கிடையாது. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். போன மாசம்தான் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கேஸை எடுத்துக்கிட்டே போனேன். ஆனால் ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. என் லாயர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, கேஸை இழுத்துக்கிட்டே போனால் நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னார். அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் இப்போ நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப மோசமானவல்ல. நான் உண்மையிலே நல்லவ இல்லை. ஆனால் என்கிட்ட வேற வழி இல்லை. இந்த மொத்த உலகமும் அப்படிதான். என்னால் வேற என்ன பண்ண முடியும்? இந்தாங்க நீங்கள் கேட்ட ஸ்பைசியஸ் சூப். தேங்க்யூ. வெல்கம். என்ஜாய் யர் மீல்ஸா. ம். ஸ்பைசி சூப். இந்த பேரே வியர்டாக இருக்குல்ல? மீட் இருந்தால் அது மீட் சூப், ஒருவேளை ஃபிஷ் இருந்தால் அது ஃபிஷ் சூப். ஆனால் இந்த பேரை பார்த்தியா, ஸ்பைசி சூப். இது ரொம்ப தப்பு இல்லை? இந்த சூப்புக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டுமே. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அப்படின்னா வேணா உனக்கு ஃபிஷ் சூப் ஆர்டர் பண்ணட்டுமா? என்னுடைய லைஃப் அப்படியே சூப் மாதிரியே தான் இருக்கு. இந்த சூப்புக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அங்கே வேலைலாம் கரெக்டாக போயிட்டுருக்கா? கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதான் வெளியே வந்தேன். நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் அங்கே நான் வந்துடுவேன். எங்க பாருங்க, எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும். அவ என் கூட தான் இருக்கா. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே பாய். பாய் பாய். ஏற்கனவே ரொம்ப குடிச்சிட்ட. அந்த ட்ரிங்கை கேன்சல் பண்ணுங்க. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். நீங்க இருந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. வா போலாம். என்ன விட. எந்திரின்னு சொன்னல. பார்த்து பார்த்து, ஏய் பார்த்து 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 பார்த்து, எந்திரி எந்திரி எந்திரி, பார்த்து. எதுக்காக நீ இவ்வளோ குடிச்ச? பரவாயில்ல, இந்த ஆல்கஹாலை இதை சரிப்படுத்திடும். சீக்கிரமே இது ஆறிடும். ஓகேவா? stupid. இந்த காயம் கூட கண்டிப்பா ஆறிடும். நான் என் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை. என் வாழ்க்கையில எதுவும் சரியில்லை. எதுவுமே சரியில்லை. எதுவும் சரியில்லை. சரி, இந்த வாரத்துக்கான அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் எங்கே வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அதனால நல்ல இடமா கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே? வலிக்குது, மெதுவா. வலிக்குதுன்னு சொல்ற, வேகமா அடிக்கிறேன். வாவ், செமையா இருக்குல்ல? இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. இன்னைக்கா? இன்னைக்கு தான்.
11th நவம்பர். மறந்துட்டியா என்ன? நீ இருக்கியே. ஆ, அப்படின்னா இன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி கிட்டின்னு பண்ணிருப்பல, ஏன் போல? நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம்ல? Cheers. சியர்ஸ். உனக்கு என்ன தோணுது? 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆயிடுவேன், நீ ஒரு பியானிஸ்ட் ஆயிடுவ. நான் இனிமே பியானோ வாசிக்க போறதில்ல. ஏன்? வாசிச்சு டயர்ட் ஆயிட்டேன். அதுக்காக தான். மத்தவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஜெஜிடோ பியானோ கேர்ள். இதுக்கான அர்த்தம் என்ன? சோல்ல இருக்கிற பசங்கள பிரைவேட் டியூஷனுக்கு அனுப்புவாங்க. நான் போகாததால அது அவங்களுக்கு பெரிய இன்சல்ட். ஆனா எங்க அப்பா மட்டும் பெருமையா நினைக்கிறாரு. அப்படின்னா நீ என்னவாக போற? அனௌன்சர். நான் ரேடியோல ஆர்ஜே ஆவேன், நிறைய சம்பாதிப்பேன், அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவேன். அனௌன்சர் நிறைய பணம் சம்பாதிப்பாங்களா? சம்பாதிக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் பெரிய பணக்காரனையாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய வீடை நான் கட்டிப்பேன். எனக்கு அதை நீ ஃப்ரீயா கட்டி கொடு. கட்டி கொடுப்பல? சொல்லு. ஃப்ரீயாவா? ரொம்ப கஞ்சம் நீ. இந்தா, இதான் டவுன் பேமெண்ட். இப்ப சந்தோஷமா? நான் எந்த மாதிரி வீட்டில் இருக்க ஆசைப்படுறேன் தெரியுமா? அதுல 2 ஃப்ளோர்ஸ் இருக்கணும். அதுல நிறைய ஜன்னல்கள் இருக்கணும். அப்புறம் ஒரு பெரிய யார்டு இருக்கணும். ரொம்ப பெருசா வரைஞ்சிட்டேனோ? அப்புறம் இந்த இடத்துல ஒரு லிவிங் ரூம் இருக்கணும். அப்புறம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்ப எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்கும். பசங்களுக்கான ரூம் எங்க இருக்கும் தெரியுமா? 2nd ஃப்ளோர்ல இருக்கும். அப்புறம் வீட்ல ஒரு டாக் இருக்கும், பெரிய டாக். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பெருசா இருக்கணும். நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போகணும். இங்க எந்த பாத்ரூமும் இல்லையே. நீ யாராவது வராங்களான்னு பாரு.
கொஞ்சம் தள்ளி போய் நில்லு ப்ளீஸ். ஆ அதுக்குன்னு ரொம்ப தூரம் போயிடாத என்ன. என்ன கிஸ்ஸா? ஆ, இதுதான் உங்க ஊர்ல கிஸ்ன்னு சொல்லுவாங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் இதான் கிஸ்ஸா? கிஸ்ஸுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு கொஞ்சம் பாரு பாரு, இங்க பாரு. முதல்ல 2 லிப்ஸ் பக்கத்துல வரும், அப்புறம் அவளோட லிப்ஸும் உன்னோட லிப்ஸும் அது உடனே நெருங்கி வரும், சர்ரு அப்படின்னு ஒரு பாம்பு ஊறுற மாதிரி. புரியுதா? அப்படியே டச் ஆகும். அப்புறம் இயற்கையாவே 2 லிப்ஸ் ஒன்னோட ஒன்னா இணைஞ்சிடும். இதோ இந்த மாதிரி. நான் சொல்றது புரியுதுல உனக்கு? அப்படியே அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் அந்த 2 லிப்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி சண்டை போட ஆரம்பிக்கும். அப்படியே 2 உதடு உரசி உரசி ரெண்டுமே பவர் ஷாக் ஆன மாதிரி சாக்கடிக்கும். ஒரு பயங்கரமான பவர் பாஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே மனசுக்குள்ள ஒரு சக்தி ஏற்படும். அந்த சக்தி உடம்பையே மாத்திடும். அப்படியே அதான் கிஸ். அப்புறம் நீ சொன்னிய ஒரு கிஸ்ன்னு, அது கிஸ்ஸே கிடையாதுப்பா. புரியுதா உனக்கு? போடா பைத்தியம். அவ தூங்குனாலாம், இவன் கிஸ் பண்ணானா. இது கிஸ் இல்லடா, இது பேர் கிரைம்டா. கிஸ்ஸா கிஸ். இதுக்கு மேல என்னடா சொல்லி புரிய வைக்க முடியும்? நாங்க 2 பேரும் அப்படியே ரயில்வே ட்ராக்ல நடந்து கேம் விளையாண்டோம். என்ன கேம்? அதான்ப்பா, யாராவது தோத்துட்டா நம்ம கையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம்ல. என்னடா நீ குழந்தை மாதிரி பேசிட்டே அதான் நான் சொல்றது கேளுப்பா. அவ என்ன சொன்னானா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்களை போட்டு அடிக்கணுமா. கையில அடிக்கணும்னா கண்டிப்பா கையை வச்சு கையை பிடிச்சுதானே ஆகணும். பொதுவா இப்ப நம்ம க்ளோஸா இருந்தாதான் கையை பிடிச்சுப்போம்ல. பிடிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா? ஹலோ கேம்பஸ். குளிர்காலம் முடிஞ்சு இப்ப வசந்த காலம் வரப்போகுது. நான் யார்ட்ல சில பூச்செடிகளை வச்சிருக்கேன். நான் என்ன பூச்செடி வச்சிருக்கேன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். நான் எந்த பூச்செடி வச்சிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு அருமையான விஷயம் தானே. ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்க அவன் வசந்த காலம் வரைக்கும் காத்துட்டு இருப்பான்ல. என்னையோட கடைசி பாடல் ஜியான் ராமோடது, எட்யூட் ஆஃப் மெமரி. நீ இன்னைக்கு ரேடியோ கேட்டியா? கேட்டேன். எப்படி இருந்துச்சு? உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஹே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பஸ்ல கூட வீட்டுக்கு போயிருப்பேனே. அது பரவாயில்ல. நான் உன் சீனியர், இது கூடவா பண்ண மாட்டேன் என்ன? பாத்தியா அவன் எப்படி நிம்மதியா தூங்குறான்னு? நீ அவன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கியா என்ன? கொஞ்சம் க்ளோஸா தான் பழகுறேன். அப்படின்னா அவன் கூட ஹாப்பியா இரு. அந்த மாதிரி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பாரு, அவன் டிஷர்ட்டை பாரு. கேஸோட ஸ்பெல்லிங் கூட தப்பா எழுதியிருக்கு. அது டூப்ளிகேட் டிஷர்ட். அது கூட அவனுக்கு தெரியல. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. ஜியூ. ஜேவோக், நீ இருக்கிற ஏரியால வீட்டோட விலைலாம் எவ்வளோ இருக்கும்? ஏன், நீ எதுவும் வீடு வாங்க போறியா? அதுவா, அப்பா விலையை விசாரிக்க சொன்னாரு. ஓ அப்படியா? புது நெய்பர்ஸ் கிடைக்க போறாங்க. அதுவும் இந்த ரிட்ஸோட ஏரியாலையா? தி ரிட்ஸா? அப்படின்னா என்ன? சோலோட காஸ்ட்லியான ஏரியா எது தெரியுமா? அது ரிட்ஸ் ஏரியா தான். எனக்கு அது வேணா என் ஃப்ளாட்டுக்கு வா. வந்து பார்த்தனா உனக்கே புரிஞ்சிடும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஏன் செலவு, நான் பார்த்துக்கிறேன் அதை. உண்மையாவா? நாங்களாம் வரலாமா? எப்போ வேணாலும் நீ வரலாம். சரி, எப்போ வரலான்னு இருக்க? நீ எப்போ ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லு, அப்ப நான் உன் வீட்டுக்கு வரேன். நானும் இங்கே தான் இறங்கணும். என்ன? ஓகே தேங்க்ஸ். ஏய் ஒரு நிமிஷம். ஏய்
என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி இறங்கி ஓட்டிட்டு இருக்கான்? அப்படின்னா இந்த வீக்கெண்டில் மீட் பண்ணலாமா? நீ ஃப்ரீயாக இருந்தீனா? ஓகே, நான் வந்துடுறேன். இந்த சாட்டர்டே கூல் தான். நான் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ண போகிறேன். இது இது வந்துட்டியா? இந்த தலைவலி மாத்திரை எங்க வச்சேனே தெரியலையே. தலைவலி உயிர் போகுது. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்ல. அம்மா, நாம இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமா? வேற வீட்டுக்கா? இதாவது ஃப்ளாட் மாதிரி ரிச் ஏரியாக்கா போயிடலாமா? நல்லா இருக்குமா? போயிடலாமா? அது சரி, வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிற, வேற வீட்டுக்கு போகணுமா? மூஞ்ச பாரு. மொத பணம் சம்பாரி, அப்புறம் வேற வீட்டுக்கு போகலாம். இந்த வீடு பிடிக்கலையாமா? இந்த டிஷர்ட்டை முதல்ல தூக்கி எறிங்கம்மா. இந்த டிஷர்ட்க்கு என்ன குறை? நல்லா தானே இருக்க. பணம் என்ன மரத்துல காய்க்குதா? இந்த டிஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு வேற டிஷர்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நாள் பூரா வியாபாரம் செஞ்சாதான் என்னால இந்த டிஷர்ட் எல்லாம் வாங்க முடியும். எப்போ பார்த்தாலும் ஏமா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஆ? நான் வேலைக்கு போகலன்னு என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அ, அ, படிக்கும் போதே எப்படிம்மா வேலைக்கு போறது? அ, அ, ஆச். ஆ? இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? இப்படியாடா பேசுவாங்க? போறான் பாரு எப்படி. ஒட நல்லா ஒட. சாயங்காலம் வீட்டுக்கு ஒரு வேலை வாடா, உன் காலை உடைக்கிறேன். திமிர் பிடிச்ச கழுத. போறான் பாரு எப்படி. அப்பப்ப இவனுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நேரா போய் அவகிட்டயே சொல்லிடு. எப்படி? முதல் ஸ்னோ வரும்ல, அப்ப அவளை பார்க்கணும்னு சொல்ல புரிஞ்சுப்பா. இப்படி சொன்னா போதுமா? அப்புறம் அவ என்னை பத்தி என்ன நினைப்பா சொல்லு? அவ என்ன யோசிப்பான்னு நீ இங்க உட்காந்து யோசிக்க போறியா? வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா? என்ன அவளும் படிச்சவ தானே? நீ இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் போய் பைத்தியமா யோசிச்சுட்டு இருக்க. அவ ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆடா, உனக்கு எப்படிடா புரிய வைக்கிறது? பொண்ணுங்க வாசனைனா என்னன்னே தெரியாத அவன் கிட்ட சொல்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ மறந்துடா அவளை. சரி, ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். லூசாடா நீ. அப்ப இவ்வளவு நாள் ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த நீ? என்னை பொறுத்த வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். வேற என்ன வேணும்? என்ன சொன்ன? அவ சந்தோஷமா இருக்கட்டுமா? உண்மையான காதல் அதான் இப்படிலாம் பேசுற போல. ஒரு நிமிஷம். இந்த சந்தோஷத்தை தானே இங்கிலீஷ்ல ஹாப்பின்னுவாங்க. அதுக்கு டபுள் பீல இருக்கும். எனக்கு ஒரே ஒரு பஃப் கூட. அதெல்லாம் முடியாது. இது ஒன்று மாதிரி குழந்தைங்களுக்கு கிடையாது. ஒரு பஃப் கொடுப்பா. இப்போ காதலனுக்கு சிகரெட்லாம் அடிக்கணுமா? இந்தா. நீ மூச்சை இழுக்காத வரைக்கும் இதை பற்ற வைக்க முடியாது. மூச்சை நல்லா இழு. மூச்சை நல்லா இழு, அப்பதான் இது பத்தும். எவ்வளோ நேரம் தான் லைட்டர் பிடிக்கிறது? நல்லா இழு, சீக்கிரம். போதுமா? ஏதோ இவன் மாதிரி சிகரெட் பிடிக்கிற நீ எதுவும் பண்ணேன்னு தெரியுதா? கொடுவது போதும். இதை வேற வேஸ்ட் பண்றேன். உனக்கு ஸ்மோக் பண்ண வரலன்னா எதுக்குடா என்கிட்ட சிகரெட் வாங்கினேன்? ரொம்ப வெயிட்டா இருக்கா? இல்ல, நான் வெயிட்டான பொருள் தூக்கி எனக்கு பழக்கம் இருக்கு. ஏதோ நம்ம வந்தாச்சு. இதான் என் வீடு, இங்கேயே வச்சிரு. நீ ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா என் வீட்டுக்கு வர முதல் கெஸ்ட் நீ தான். ஷிஃப்ட்லாம் ஆயிட்ட, உனக்கு சந்தோஷமா? கண்டிப்பா. இது என் சொந்த வீடாச்சே. அப்புறம் இது ரீட்ஸ்ல இருக்கு. அப்ப நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன்ல. இதுல போட்டோஸ் இருக்கு, பாக்குறியா?
இத பாத்தியா? பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் இவர்தான் என்னுடைய அப்பா. நான் இங்க இருக்கேன். இது ஜேஜி டோல இருக்கிற என்னுடைய வீடு. இதுவா? ம். அப்புறம் இத பாரு, இருக்கிறதுல நான் தான் ஹைட்டா இருக்கேன்ல. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட தான் அதிகமா விளையாடுவேன். ஹே, நீ எதுக்கு வர? நானே போய்ப்பான்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உன் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம இந்த ஏரியாவை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. இனிமே நம்ம ஒரே பஸ்ல வர முடியாது, ஏன்னா ரூட் வேற வேற ஆயிடுச்சுல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த ஏரியா கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் நோடு எனக்கு என்ன பண்ணுவ? ஃப்ரீயா இருப்பியா? நானா? ஆமா, அது என்னைக்கு வரும்? எனக்கும் அதை பற்றி சரியா தெரியல. எப்போ பனிக்காலம் வருமோ அப்போதான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா நீ என்ன மீட் பண்ணுவியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம 2 பேரும் பேசாம அந்த காலியான வீட்ல மீட் பண்ணலாமே. என்ன, ஓகேவா சொல்லு? மீட் பண்ணலாமா? கண்டிப்பா. ப்ராமிஸ். ஹலோ, நான் யங்சாங் யூனுடைய பொண்ணு. திடீர்னு அவருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனா இப்ப அவரு நல்லா இருக்காரு தானே? முன்ன விட இப்போ அவர் ஸ்டேபிளாக தான் இருக்காரு. ஆனால் நாளைக்கு சிடி ஸ்கேன் வந்தால் தான் எங்களால் உறுதியாக அதிகம் சொல்ல முடியும். ஹலோ, குட் மார்னிங். ஓ, நீ வந்துட்டியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துட்டு இருக்கேன். கார்டன்ல போட்டிருக்கிற கல்லெல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். ஏற்கனவே போட்டது நிறையா தான் இருக்கு, அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. சாப்பிட போலாமா? என்னாச்சு? இந்த இடம் உனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடமா? நான் பியானோ கிளாஸ் கத்துக்க ஆரம்பிச்சதே இந்த இடத்துல இருந்துதான். இந்த இடம் இப்போ முன்ன மாதிரியே தான் இருக்கு. சரிவா, சாப்பிட போலாம். எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் உனக்கு பசிக்குமா? பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்ட்ரோல் எதுக்காக பண்ணணும்? நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். ஆனா எதுக்கு? இன்னைக்கு உன்னோட பர்த்டேல, அதுக்கு தான். உன்னோட பர்த்டேவே நீ மறந்துட்டியா? என்ன பர்த்டே இல்லையா? உன் பர்த்டேவை சேஞ்ச் பண்ணிட்டியா என்ன? இல்ல, நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. அப்புறம் ஏன் உருன்னு என்ன பார்த்த? ஒன்றும் இல்ல, நீ ரொம்ப கியூட், அப்புறம் ஸ்வீட். சரி, என் கிஃப்ட் எங்க? இதான் கிஃப்ட்னு சொல்லிடாத. இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணவே பண்ணிடாத. என் மைண்ட்ல இப்ப கிஃப்ட் தான் இருக்கு. இந்த இடத்தை விட வேற எந்த இடத்துலயும் டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. நான் உனக்கு கேட்கவா? என்ன அது? இப்போ நீ என்ன கேட்க போற? எனக்கு என்னுடைய வீட்டில் ஒரு பியானோ ரூம் வேணும். நான் இதை பற்றி நிறையவே யோசித்தேன்.
நான் இந்த ஊர்லயே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா அப்பா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க போறதில்ல. 1 வருஷமோ 2 வருஷமோ தான் அவரு இருப்பாரு. அவர்கிட்ட இப்ப ரொம்ப நாள் கிடையாது. அதனால அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருக்க ஆசைப்படுறேன். அதான் எங்க 2 பேருக்கும் சரியா வரும்னு எனக்கு தோணுது. அப்பதான் நான் பின்னாடி எதையும் நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் லைஃப்பை நான் ரீசெட் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு புது ஆரம்பமா இருக்கும். என்ன நான் சொல்றது சரியா? நிஜமா தானா? ம். உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பொம்பளைய பத்தி என்னால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. இன்னும் 1 வாரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுமா என்ன? ஆனா எதுக்கு? அவ எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு சொல்லிட்டான். பணம் மட்டும் இங்க முக்கியம் கிடையாது. அவ 1 வாரம் சொல்லுவா, ஆனா 1 மாசமா ஆக்கிடுவா. அப்ப நம்ம ஷெட்யூல் என்ன ஆகுறது? அடுத்த மாசம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அவ இங்க செட்டில் ஆக ஆசைப்படுறா. அப்பனா அது அவளோட ப்ராப்ளம் இல்லையா? என்னால இது முடியாது. நான் செய்ய மாட்டேன். ஏய் இங்க பாரு, இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துரு. நீ போய் கல்யாண ஏற்பாடுகளை பாரு. என்ன? நான் இதை பண்ணுவேன். நான் இந்த வேலையை பண்ணியாகணும். தயவு செஞ்சு என்ன பண்ண விட. இங்க பாருங்க, ரூல்ஸ் பிரகாரம் இதை நம்ம இன்னும் பெருசாக்க முடியாது. அதனால பியானோக்காக நம்ம இந்த இடத்த தனியா ஒதுக்கிடுவோம். அப்ப ஏன் ரூம் என்ன ஆகும்? அதை வந்து அப்படியே மேலே ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்படியே பாக்ஸ் மாதிரி. இட் வில் கம் அவுட் குட். நீ வை, உனக்கு அடிபட்டுற போது. டென்ஷன் ஆகாத, எனக்கு எதுவும் ஆகாது. நீ சொல்லலாம், எங்களுக்கு தானே தெரியும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சொல்கிற மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுங்க. நல்லா இருக்கா? இன்னும் வேறு ஏதாவது வேணுமா? தேங்க்யூ. ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்பா, நம்ம இங்க இருந்து கொஞ்சம் வெளியே போலாமா? நான் முதல்ல சொன்னேன்ல, இதை நம்ம மறுபடியும் மாற்றி ஆகணும். எல்லாரையும் கூப்பிடுங்க. மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் 28ஆம் தேதி வருவாங்க. எல்லாமே போட்ல தான் வரப்போகுது. அதான் டென்ஷனா இருக்கு. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே?
இந்த ஃபுல் செமஸ்டருக்கும் என்னோட போரிங்கான லெக்சர் கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஆர்கிடெக்சரை பத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? கிளாஸ் முடிஞ்சது ஒரு பார்ட்டி இருக்கு. நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, கிளாஸ் டிஸ்மிஸ். தேங்க்யூ. ஒரு வேளை இதெல்லாம் வா சீக்கிரம் போய் பார்ட்டி ரெடியா இருக்காங்க. சீக்கிரமா போயாகணும். ரொம்ப பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. கிளம்பலாம் வாங்க. வா வா. அடுத்த கம்பெனில ஜாயின் பண்ணணும். அம்மா அங்க நிக்கிறேன். நல்ல கம்பெனில. என் கூடவே வா. டைம் வேற ஆயிடுச்சு. ஏதாவது சூடா இல்ல குடிச்சா இல்ல நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்ததோ கிளம்பிடுவா. ஓ சரி. ஓ ஜியோ. நம்ம இதுக்காக நீ ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி வா. பட் கஷ்டமா தான் இருக்கு. நான் அது கொஞ்சம் வெளிய போயிட்டு நான் வந்துடுறேன். இப்பதான் ஷிஃப்ட் நீ ஆனேன். பார்ட்டி அட்டெண்ட் பண்ணு. அப்போ இன்னைக்கு பார்ட்டிக்கான ஐடியா உனக்கு என்னவா இருக்கு? பாய். நான் வேணா போகும்போது வீட்ல டிராப் பண்ணிடுறேன். ஆனா இன்னைக்கு நீ சங்மினை பாத்தியா? சொங்மேனா? இல்லையே. இப்போ நம்மளால ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. என் மைண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. என் மனசும் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அது வந்து வேற. ஆட்ட என்னப்பா இது இவ்வளோ குளிருது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவா. ஹேய் போது. எப்படிதான் குடிப்ப? அம்மா நீ எங்க இருக்க? ஏன் எனக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிற? ஓகே மெசேஜ் கிடைச்சதோ எனக்கு பேஜ் பண்ணு. நீ நல்லா இருக்கல? ஓகே என்ன சாப்பிடு. ரெக்கார்ட் நான் ஆர்டர் பண்ணேன். சீக்கிரம் வா, இங்க தான் வெயிட் அம்மா நீ பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்டர் ஒண்ணும் இல்ல அது இந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க. ஓகே. இல்ல நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நீ குடிக்கலன்னா அப்ப நானும் குடிக்கிறேன். அப்படியா? சரி சரி இரு, நான் தான் சொல்றேன்ல, அவ வரட்டும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் பில் பே பண்ண போதும். இல்ல இல்ல கார்டு போட்டுக்கலாம். சியோன் நீ ஓகே தானே? நாம வந்தாச்சு. சியோன் பார்த்து நட. உன்னால நடக்க முடியலையா? சியோன் நீ ஓகேயா? சியோன் சரி வா நம்ம உள்ள போலாம். நீ ஓகே தானே? பாத்தியா இருங்க, கவனமா இருங்க. என்ன தம்பி நீ எங்க போனோம்?
ஆ ஜியாங்னூன் போகணும். இல்லை இப்போ என்னால் அந்த பக்கம்லாம் போக முடியாது. ஏன் ஏன் போக முடியாது? இல்லை, நதியோட வடக்கு பக்கம் என்னால் போக முடியாது, அதுவும் இந்த நேரத்தில். சார் எனக்கு போயாகணும் சார். இல்லைப்பா, முடியாது. கொஞ்சம் கதவை சாத்துறியா? ஏன் முடியாது? அட கதவை சாத்துப்பா. இல்லை நீ போனோம். என்ன அடிங்கொய்யால, நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன். இருடா டேய். மாவன என்னடா சொன்ன? இப்ப சொல்ற, திரும்ப சொல்லு. கொய்யால குடிச்சிட்டு ஆட்டம் போடாம ஒழுங்கு மரியாதை வீடு போய் சார். இல்லை நான் போயாகணும்னு சொல்கிறேன்ல. ஏய், மரியாதை வண்டி விடுறா. வண்டி விடுறான்னு சொல்றேன். விடுறா போடா. அவனை போதில் இருக்கே, உனக்கு புரியலையாடா நான் சொல்றது? விடுறா விடுறா வண்டியா. ராத்திரி நேரத்துல எவன்டா அங்க போவான்? விடுறா கையை, வண்டி விடுறா. டேய், உனக்கு வண்டி விட சொல்றேன்ல. விடுறா, விட புரியலையாடா? டேய், இப்படிடா வரீங்க என் உசுரை வாங்குறதுக்கு. டேய், விடுறா, விடுறல. அவ்வளவு மோசமானவளா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அவளை மறந்துடு. இந்த உலகத்திலே அவ மட்டும்தான் பொண்ணா இருக்காளா என்ன? உனக்கு வேற எவளும் கிடைக்காமையா போயிடுவா? அந்த காலேஜ் தானே இருப்பா. அடுத்த வருஷம் நான் போகும்போது நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு, அப்ப தெரியும். இல்லடா, அவங்க 2 பேரும் ஒன்னா தான்டா போனாங்க. அதுக்கு நான் அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ பார்ட்டியில அதிகமாக கூட குடிச்சிருக்கலாம். அதான் அவன் வீட்டில் ட்ராப் பண்ண கூட வந்திருக்கலாம்ல. இங்க பாரு, நான் ஃப்ளரியும் ஃபேஸையும் கூட்டிட்டு வரேன். முதல் ஸ்னோ வரும்போது நாம அவங்க கூட என்ஜாய் பண்ணலாம். நம்ம டபுள் டேட் கூட பண்ணலாம். ஏன் சிரிக்கிற? நம்ம ஸ்னோல ஸ்னோபால் பண்ணலாம், அப்புறம் ஸ்னோமேன் கூட பண்ணலாம். நீ சினிமாலெல்லாம் பார்த்துருப்பல்ல. அப்புறம் பனிக்கட்டில கூட சண்டை போடலாம். நீ சினிமால பார்த்துருப்பையே. என்ன சொல்ற? சூப்பரா சூப்பரா இருக்கும்ல. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நம்ம 4 பேர் மட்டும், புரியுதா? ஏய், அழாம இரு. உனக்கு ஒன்றும் ஆகல, ஒன்றும் ஆகலடா. அழாம இரு. ஒன்றும் ஆகாது. அழாத, அமைதியா இரு. அழாத. சொல்ல கேளு, அழாத.
இந்த பக்கம் வாங்க. சரிங்க, வா வா சீக்கிரம் வா. பார்த்து பார்த்து பொறுமையா. நீங்க தான் இருக்கியா? பிடி பிடி. மெதுவா மெதுவா. முடிஞ்சது. கம்ப்ளீட்டா நீ இங்க எப்போ ஷிஃப்ட் ஆகுற? ம், அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நாங்க மொத்தமா இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துருவோம். ம்ஹும். ஒரு வழியா வீட்டையும் கட்டி முடிச்சாச்சு. அதுவும் கம்ப்ளீட்டா. இப்போ எப்படி ஃபீல் பண்ற? வீடு கட்டணும்னு நினைச்சது நல்ல யோசனை தான். நான் எடுத்த முடிவு எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் உனக்கு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு தெரியல. ஆனா ஏன் உனக்கு பிடிக்கலையா? நீ எனக்கு வீடு கட்டி கொடுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயே அப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப நல்லவனா நடந்துக்கிட்ட. அப்ப நான் உன்னை காதலிச்சேன். அதை இப்ப சொல்றியா? நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட. இது உனக்கு தெரியுமா? நான் என்ன முட்டாளா? எனக்கு இது அப்பவே தெரியும். நீ கொடுத்த முதல் மொத்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணல. நான் அப்பதான் முதல் முறையா காதலை உணர்ந்தேன். எனக்கு லேட் ஆகுது. நான் இப்போ போயாகணும். ஓகே. டேக் கேர். நீயும் தான். நான் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடவா? இல்ல வேண்டாம், நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை, நான் எடுத்து வச்சிடுறேன். இது சின்ன வேலை தான், ஒன்றும் பெருசு இல்லை. இல்ல வேண்டாம், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ எதுக்காக என்கிட்ட வந்த? யார் வேணாலும் உனக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல. நீ எதுக்காக என்கிட்ட வந்த? நீ எதுக்காக என்கிட்ட வந்தன்னு சொல்லு. ம்? நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன். எதுக்கு? எதுக்குன்னா நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா இல்லை மறந்துட்டியான்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அவ்வளோதானா? நான் உன்னை மறந்துட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தியா? அதுக்காக தான் இது எல்லாத்தையும் அப்படியே பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, அதனால தான் இதெல்லாம் பாதுகாப்பா எடுத்து வச்சேன். ஏன்னு இதெல்லாம் என் கூட வச்சுக்க கூடாதா என்ன? அதுவும் இல்லாம நீதான் இப்ப உன் ஞாபகார்த்தமா என்கிட்ட இருந்த ஒரே பொருள் இதுதான்.
நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், ஆனா நீ எனக்கு பதிலே சொல்லல. என்கிட்ட சிடி பிளேயர் இல்லை, ஸோ என்னால் இந்த பாட்டை கேட்க முடியாது. இதுக்கு மேலே எப்போ எனக்கு கால் பண்ணாத. ஏன்? இல்லை, பண்ணாத. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கப்புறம் நாம் எப்படியும் சந்திக்க மாட்டோம். இது எப்படி இருக்கு? ஆ இது ஃபர்ஸ்ட்டை விட பார்க்க சூப்பரா இருக்குல்ல? ஆஹா ஆஹா சூப்பராக இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் போல. ம், ஒருவேளை நான் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்லைல்ல? என்னால மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியலையா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்கப்பா. என்னால வலி தாங்க முடியலம்மா. இதுக்கு மேல உயிர் பிழைப்பேன்னு தோணல. நான் என்ன பண்ணட்டும்? ஏதாவது சொல்லுங்கப்பா. நம்ம வேணா கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாமா? நான் வீட்டுக்கு போக ஆசைப்படுறேன். ம்? என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன். சரி வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் அங்க சந்தோஷமா இருக்கலாம். நான் உங்களுக்கு போட்டோஸ் காட்டவா? இதுதான் லிவிங் ரூம், அப்புறம் இதான் மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் இதுதான் இந்த பையன் யாருமா? இவன் வந்து என் ஃப்ரெண்டுப்பா. திரும்பவும் அதே சூப்பா? ம், அப்பெல்லாம் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் சிட்டிலலாம் இது கிடைக்காது. மா நான் இங்கே இருக்கட்டுமா? என்ன பேசுற? உனக்கு மூளைகில குழம்பி போயிடுச்சா? நீங்கள் தனியாக இருப்ப, அதை நினச்சாதாம்மா கவலையாக இருக்கு. வாயை மூடு. ம், கண்டதையும் உளறிட்டு இருக்கான். இவனுக்கு மூளைகில குழம்பி போயிடுச்சோ என்னமோ. ம், இந்தா, இது ஏன் சார்பா நான் உன் கல்யாணத்துக்கு கொடுக்குற gift. இதை பார்த்து வச்சுக்கண்ண. இது உன் கடையோட பேப்பர்மா. இதை வித்துட்டு எங்கேயாவது மாறிக்கோமா. சந்தோஷமா வாழ்க்கைய வாழுமா. ஆ, கேஸில் ஏதோ வச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வர வர கவனமே இருக்க மாட்டேங்குது. என்னை பற்றி கவலைப்படாத. உன் ஒய்ஃப் கூட நீ சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும்மா என்னப்பா இப்படி நடக்குது? அடச்சே. நான் 30 வருஷமா இந்த ஊர்லயே வாழ்ந்துட்டேன். ஆனா நீ என்னடானா இந்த வயசுல உன் கூட வந்து எங்கேயாவது இருக்கணுமா என்ன? நான் செத்த அப்புறம் தான் என் உடம்பு இந்த ஊரை விட்டே போகணும். இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் சாக மாட்டீங்க.
ம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாவ தானே வேணும். இங்கேருந்து எப்படிம்மா வெறுக்காமல் இருக்கீங்க? நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இல்லை நான் எதுக்கு கடுப்பாக போகிறேன்? அதுவும் என் வீட்டில் நான் இருக்கும்போது கடுப்பாகிறேனா? அட இதை இதை என்னால் திறக்க முடியலையே. நான் கொஞ்ச நேரம் இப்படியே தூங்க போறேன். சரி தூங்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கொஞ்சம் வேகமா வாசிக்கிற. கொஞ்சம் ஸ்லோவா ப்ளே பண்ணு. இந்த சேம் நோட்டை அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. ம் ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ணு. ஹாவ் அ குட் டே மேம். ஹேவ் அ குட் டே. நாளைக்கு பார்க்கலாம். அப்பா உள்ள வாங்கப்பா. உங்களுக்கு குளிரலையா? இல்லை நல்லா தான் இருக்கு. எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. வீட்டில் யாருங்க? யங் சியோன், இதில் ஒரு சைன் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
이제 버틸 순 없다고 휑한 웃음으로 내 어깨 기대어 눈을 감았지만 이제 말할 수 있는 건 너의 슬픔